50-60 இல்லடா. அலைய டிக்குது அலைய டிக்குது என்ன சுத்தி அலையடிக்குது. கொடி பறக்குது கொடி பறக்குது எதி வச்ச கொடி பறக்குது. தொட்டதெல்லாம் தூள் பறக்குது 8 திசை திறந்திருக்குது. பட்டி தொட்டி கல கலக்குது. என் பாட்டை கேட்டு பூமி சுத்துதடா. அப்படியே நாங்கள் நிகழ்ச்சிகள் நினைச்சிருக்கிறோம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் வடமூச்சு நிகழ்ச்சி தாங்க. அப்படியே நீங்கள் எங்களோட நினைத்து கொள்ளலாம். ஃபேஸ்புக் பேஜ் மூலமாக தாமரை எஃப்எம் ஆன்லைன் ரேடியோ என்னும் மூலம் தான் நீங்கள் நினைச்சு கொள்ளலாம் எங்களோட. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபயாஸ் அப்படி ரஞ்சிதா மேம் கியூட் பண்ண அப்படி என்ன சொல்றான்னு சொன்னா, ரசிகர்களுக்கு நானும் ஒரு ஜோக் சொல்லிட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லி பக்கத்துல அப்படி ஆவேசமா இருக்காரு. பார்க்கலாம் அவர் என்ன மாதிரி ஜோக் சொல்லி நம்ம ரசிகர்களை சிரிக்க வைக்க போறாங்களா இல்லையா அப்படியான்னு. அவ்வளோ ஆபாசமாக எல்லாம் ஒன்றும் இல்லை. சரி ஓகே, நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு கடி ஜோக்குன்னு சொல்கிறேன். சிரிக்க முடிஞ்சா சரிங்க, இதில் சிரிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஓகே, இப்போ வந்து ஒரு அப்பா வந்து பையன்கிட்ட கேட்டிருக்காரு, ஏன்டா டெஸ்ட்டில் வந்து 0 மார்க் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு பையன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அப்பா அது என்னுடைய 0 மார்க் இல்லை, நான் நல்லா படித்ததுக்காக என்னோட வாத்தியார் எனக்கு போட்டு ஓ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஓஹோ அந்த ஓ தான் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மலாம் எக்ஸாம்ல இப்ப வாத்தியம் சொன்னா நம்ம எக்ஸாம்ல நம்ம 0 மார்க்ஸ் எடுத்துட்டு வீட்டை போனோம். அப்பா கேட்பாரு, என்னடா எக்ஸாம்ல 0 எடுத்திருக்கிய அப்படின்னு சொல்லி திட்டுவாரு. ஆனா அந்த பையன் என்ன சொல்லிருக்கேன், இல்லப்பா நான் 0 எடுக்கல, நான் எடுத்திருக்கேன், நான் 100 மார்க்ஸ் எடுத்ததுக்கு சார் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா ஓஹோன்னு சொல்றது போல ஓ போட்டு அனுப்பிருக்காருப்பா அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்படியே விட்டுட்டாரு. அப்படித்தானே இல்ல விடலாரு, சரியா சொன்னாரு. நம்ம ரசிகங்க எப்பவுமே அப்படித்தானே 20 சொன்னா அப்படின்னா இன்னொன்று அப்படியே சொல்லலாம். அப்படின்னு பார்த்தா வந்து ஒரு பேஷண்ட் வந்து டாக்டர் கிட்ட போறாரு. சரியா, அப்போ வந்து டாக்டர் சொல்றாரு, பேஷண்ட் நீங்க வந்து உண்மையை வந்து என்கிட்ட மறைக்க கூடாது, உங்களுக்கு என்ன வியாதி அப்படின்றத நீங்க உங்கள்கிட்ட வந்து மறைச்சிங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒழுங்கா நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து அவரு சொல்றாரு, நீங்க முதல்ல அந்த பேஷண்ட் வந்து சொல்றாரு, நீங்க முதல்ல அந்த நர்ஸை மறைக்காம நில்லுங்க டாக்டர் அப்படின்னு சொல்றாரு. பெரிய ஜோக் சலமி. இப்போ நீங்க திடீர்னு இப்போ நீங்க கேர்ள்ஸ் வந்து சமையல்ல புலி, எல்லாருமே சமையல்ல புலி. இப்போ கேர்ள்ஸ் நீங்க என்ன நினைச்சாலும் அந்த சாப்பிட உடனே உங்களால செஞ்சு சாப்பிட முடியுமா? நான் வந்து எனக்கு பிடிச்சது வந்து நான் நினைச்சதை வந்து நான் சமைச்சு சாப்பிடுறேன். ஃபயாஸ் சாப்பிடுவீங்க, நிச்சயமா சாப்பிடுவீங்க. அப்படின்னு சொன்னா பழைய சோறு உங்களை நினைச்ச உடனே சாப்பிட முடியும். பழைய சோறு நினைச்ச உடனே சாப்பிட முடியுமா? அவங்க சமைக்கிறதெல்லாம் பழைய சோறு அது மட்டும் ஃபயாஸ்னால சாப்பிடவே முடியாது. அதான் ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். எப்படிதான் சொன்னீங்க, இல்ல நாங்க நினைக்கிற சாப்பாடுங்களை செஞ்சு சாப்பிட முடியும் அப்படின்னு. நீங்க எப்படி எல்லாம் கேப்பீங்களான்னு எனக்கு தெரியுமா ஃபயாஸ்? எனக்கு தெரியாது இல்ல, அதனால அப்படியே விட்டுருங்களேன். என்ன ஏன் மொக்க போடுது? என்ன ஆர்ஜினி கியூட் பண்ணு இப்ப ரொம்ப மொக்க போடுறாங்க, திருத்தவே முடியாது ரஞ்சித்ஜி. நான் டெய்லியும் மொக்க போட்டு தானே இருக்கேன், ஏங்க இப்படி சொல்றீங்க? நீங்க வர ஓவரா மொக்க போடுறீங்க, அதனால நம்ம ரசிகர்கள் அப்படியே காண்டாயிட்டே போறாங்க. என்னப்பா இந்த பொண்ணு இனி நல்லாவே பேசாதா அப்படின்னு. நான் என்னுடைய நேரலுக்கு வந்து நான் சொல்லிக்கிறேன், என்னன்னு சொன்னா நான் இப்படிதாங்க பண்ணுவேன், கேட்டா கேளுங்க, இல்ல அப்படின்னு சொல்ல கேளுங்க கேட்டுட்டே இருங்க, எங்களுக்கு அப்படியே உங்களோட சப்போர்ட் அப்படியே தந்துட்டு இருங்க அப்படின்னு நாங்க எங்களுடைய நேரலுக்கு வந்து நான் அப்படியே சொல்லிக்கிறேன். ஆமா, அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, கேட்டா கேளுங்க, கேட்கலனா கூட கேளுங்க, கேட்கலனா கூட கேளுங்க அப்படிங்கன்னு நாங்க சொல்லிக்கிறோம். என் பங்குக்கு நான் ஒண்ணு சொல்லிடலாமே, ஏதாவது நீங்க கேட்டா கேளுங்க, கேட்கலனா கூட கேளுங்கப்பா என் ப்ரோக்ராமா அப்படின்னு கெஞ்சி கேக்குறாங்க. நம்ம வியூவர்ஸ் அப்படியே ரொம்ப நல்லவங்க, நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே அப்படியே அழகா கேட்பாங்க. கேட்டு அப்படியே சொல்லலாமே. நிச்சயமாக ரினாஸ் மட்டும் தான் இன்னைக்கு வரல, இன்னைக்கும் வரல. அவர் வந்து ரொம்பவே மிஸ் பண்றோம் அப்படின்னு நிகழ்ச்சியை நாங்க அப்படியே சொல்லிக்கிறோம். அதாவது நம்ம கும்கி இருந்தான்னு சொன்னா அப்படியே கலையகம் அப்படியே அதிர்ந்திருக்கும். இப்போ கும்கி இருந்தான்னு சொன்னா நிச்சயமாக அவருக்கு தெரிஞ்ச 2 வசனங்கள் இருக்கு, அது அப்படியே சொல்லி ரசிகர்கள் அப்படியே குதூகலப்படுத்திடுவாரு.
ஆம் நிச்சயமாக 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 அப்படி சொல்லி சொல்லி அப்படியே குடிவலப்படுத்துவாரு. அப்படி சொல்லாமே இப்ப தொடர்ச்சியா இப்ப நம்ம ஜோக் அப்படியே போயிட்டு வரலாமா? ஆமா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்படி வந்து ஒரு காமெடி தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள இணைவோம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் முருகா, இதோட உனக்கு 99 தேங்காய் உடைச்சிட்டேன். இது 100வது தேங்காய். இதை உடைச்சதுக்கு பின்னாலேயாவது எனக்கு ஒரு பொண்ணை செட்டப் பண்ணி விடு. அப்படி செட்டப் பண்ணி விட்டேனா உனக்கு 7 கிடாவும் வெட்டுறேன். அப்படியே முருகா இந்தா வாங்கிக்க. ஏண்டா டேய், இன்னைக்கு தேங்காய் உடைப்ப, நாளைக்கு வந்து ஆடு வெட்டுவியா? ஆடு வெட்டக்கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லி நீ வெட்டுறீன்னா எவ்வளவு பெரிய தேச துரோகி நீ. எது தேச துரோகியா? அண்ணன் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இன்னைக்கு ஒரு நாளாவது லீவ் விடுனேன். ஏன்? எனக்கு பிறந்த நாள். ஐயோ, பிறந்த நாளா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா முருகா. மனித பிறவிகளை படைச்ச நீ இப்படியும் ஒரு பிறவியை படைச்சிருக்க. இந்த பிறவி மேல கடைசி வரைக்கும் ஒரு தூசு துரும் படாம நீதான்ப்பா காப்பாத்தணும். ஐயோ, என்ன என்ன என்ன? அது கண்ணு பட்டிருக்கு, அதனாலதான் கண்ணுல பட்டுடுச்சு. எக்கச்சக்கமா பட்டிருக்கு. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்ல, பரிசா ஏதாவது கொடுக்கணுமே. பரிசு சீட்டே கொடுக்கலாம். 1 கோடி ரூபாய். விழுந்தா 1 கோடியா? கீழே விழுந்தா இல்ல, பரிசு விழுந்தா 1 கோடி ரூபாய். அண்ணே உன்னை சொல்லி குத்தம் இல்லனே. என் வாயை கொடுத்து நானே மம்ப வசூல் பண்றேன். வணக்கம்ண்ணே. இன்னைக்கு எனக்கும் பிறந்த நாள்ண்ணே. அப்படியா? உங்களுக்கும் ஒரு சீட்டு கொடுக்கலாமே. கிளி சீட்டு எடுத்து கொடுக்குற மாதிரி. என்னண்ணே கோடி கோடியா அள்ளி இறக்கிற? காரணம் இருக்கு. என்ன முருகா? இந்த மாதிரி எல்லோரும் சகோதரர்களா சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா இருக்கணும் முருகா. தங்கம்யா, சொக்க தங்கம். தங்கத்தை போய் உரைச்சு பாத்துருங்க பாரு. என்ன மாதிரி முட்டாள் யாருமே என்ன இங்கிட்டு குடி. இதுல 1 கோடி ரூபாய் விழுந்தா என்ன செய்வீங்க? தஞ்சாவூர் பக்கத்துல 1000 ஏக்கர் நிலம் வாங்கி அதுல பயிர் பச்சனை பண்ணி பக்கவா செட்டில் ஆயிடுவேனே. ஓ, நீங்க என்ன செய்வீங்க? நான் ஆடு மாடு கோழி பன்னி எல்லாம் வாங்கி பண்ண வைப்பேன். ஓ சரி, இந்த ஆடு மாடெல்லாம் எங்க மேய வைப்பீங்க? மேய வைக்கிறது அந்த 1000 ஏக்கர் வச்சிருக்காங்க, அதுல மேய வருது. ஓ ஆட்ட மாட்ட பயிர்ல மேய விடுவியா? என்ன செய்யற? காளமாடு பசுமாடு காலெல்லாம் வெட்டி ஒன்னையும் வெட்டி தொலைச்சிருவேன். பசுமாடுங்கிறது ஒரு தெய்வம்டா. அத போய் வெட்டியா நீ? வெட்டுறானி வெட்டி பாடுற, அதுக்கப்புறம் உசுரோட இருக்கானு பாப்போம். என்னது மாட்டை மேய விட்டது இல்லாம மரியாதை இல்லாம பேசுறியா? வேலியை அடைச்சேன்னா வேலியை பிச்சேரி வேண்டாம். மரியாதை இல்லாம பேசுற உன்னை அடிச்சேன்னா சொரண்டிதான் உன்னை எடுத்துட்டு போகணும். ஹலோ, என்ன ப்ராப்ளம்? உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? தெரியுது, முகமெல்லாம் வீக்கமா தெரியுது. உன்கிட்ட நான் கேட்டது ஒரு நாள் லீவு தானே. பிறந்த நாளைக்கு கேட்டா நிரந்தரமாவே அனுப்ப பாக்குற. அறிவில்லைனா அப்படிதான் விழும். ஏன் ராஜா? தமிழ்நாடு அரசு பரிசு சீட்டை தடை செஞ்சு 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷமா? பின்ன எவனாவது பழைய சீட்டை கொடுத்தானா அதுலயும் 1 கோடி ரூபாய் விழுந்ததுன்னா ஆடு வாங்குவேன் மாடு வாங்குவேன் ஏமாந்தா பக்கத்து வீட்டுக்காரன் இதுல மேய விடுவேன் கற்பனை பண்றதா? ஒண்ணு நீ ஐஸ்வர்யாய்க்கு ஆசைப்படுற இல்ல பரிசு சீட்டுக்கு ஆசைப்படுற. உண்மையா உழைச்சு சம்பாதிக்கணும் எண்ணமே இல்லையா உனக்கு? ஏப்பா இத முதலே சொல்லி இருந்தா இவ்வளவு சேதாரம் ஆயிருக்காதுல்ல. ஐயோ ஆமா. அதுக்கே திட்டம் போட்டு பழி வாங்கணும். என்ன போட்டாங்க திட்டம்? இன்னொரு சீட்டு கொடுத்தில்ல, அந்த சீட்டை என்ன விட ஒரு இலச்சவண்ட கொடுத்திருந்தா நான் தப்பிச்சிருப்பேன்ல. அத குண்டி ஒரு யானைக்கிட்டயா கொடுக்கணும்? அது மிதிச்சாலும் பரவாயில்ல, குதிச்சு விளையாட்டு போயிருச்சு. ஓய்வெடுக்க முதுமலை போயிருக்கு. மறுபடியும் தேங்காயா? இது பரிகாரம். எது? இனிமையாவது நான் உழைச்சு சம்பாதிப்பேன் முருகன்ட்ட வேண்டிக்கிட்டு இதை அடிச்சு உடைச்சிட்டு நாளையில இருந்து நல்ல பிள்ளையாரு. கெட்டதும் பண்றான் நல்லதும் பண்றான். இவனை புரிஞ்சுக்கிறவே முடியலையே முருகா. இவனை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தனி மூளை ஒண்ணு குடியா கந்தா. அது குறைக்கிறது தாக்காய. அப்படியே வடிவேலுடைய ஒரு அருமையான காமெடியை பார்த்துட்டு நாங்கள் மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள இணைஞ்சிருக்கிறோம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் வடபூஜை. நேர்வில் அப்படி வந்து எங்களோட Facebook மூலமா வந்து இணைஞ்சு கொள்ளலாம். தாமரை எஃப்எம் ஆன்லைன் ரேடியோ என்ற முகவரியோட அப்படியே நீங்கள் எங்களோட இணைஞ்சு கொள்ளலாம். உங்களுடைய கருத்துக்களை அப்படியே நீங்க எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்றத நாங்க சொல்லிக்கிறோம். சலாமி இப்ப பாருங்க, ஒவ்வொரு நமக்கு ஒரு மெசேஜ் மூலமா ஒரு இதோட ஜோக்கன் அனுப்பியிருக்காரு. கண்டிப்பா உங்க எஃப்எம்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள நடந்த ஒரு சுவாரஸ்யமானது. ஹஸ்பண்ட் என்ன சொல்ற, அடிக்கடி கிச்சனுக்குள்ள போயிருக்காரு. ரஜிஜி ஹஸ்பண்ட் அடிக்கடி கிச்சனுக்குள்ள போயிருக்காரு.
மனைவி கேட்காங்க, என்னங்க நீங்க அடிக்கடி கிச்சனுக்குள்ளே போறீங்க? இல்ல டாக்டர் தான் சொன்னாரு அடிக்கடி சுகர் செக் பண்ணிக்கங்க அப்படின்னு. சுகரை உடம்புல செக் பண்ண சொல்ல அந்த ஆள் வந்து கிச்சன்ல போய் செக் பண்ணிருக்காரு. அப்படியா? அப்படி என்ன அப்படி அறிவாளின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே பின்னி படல் எடுக்காரு. அப்படிதானே? ரொம்ப மாறி அப்படியேதான் ஃபயாஸ். இப்போ வந்து அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா ஃபயாஸ் இன்னொன்று இருக்கு, சொல்லலாமா? சொல்லுங்க. சொல்லவா வேணாமா? சொல்லுங்க. மாட்டீங்களா? நிச்சயமா ஜோக்கர் தான் சிரிக்கிறோம். என்ன ரஞ்சிதா சிரிப்பீங்களா மாட்டீங்களா? ஜோக்கா இல்லனா கூட சிரிப்போம். ஜோக் இல்லனா கூட சிரிங்கப்பா. என்ன காப்பாத்துறீங்க அப்படிங்க. காப்பாத்தலாம் போச்சு. என்ன ரஞ்சித் காப்பாத்திட்டா போச்சு. அப்படிதான் காப்பாத்தலாமே. ஒரு நர்ஸ் வந்து சொல்றாங்க டாக்டர் கிட்ட, அந்த பேஷண்ட் வந்து அபாய கட்டம், அதாவது வந்து அவர் வந்து அந்த மரணத்துல அந்த கட்டத்தை வந்து அவர் தாண்டிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து டாக்டர் சொல்றாரு, நான் தான் இன்னும் ஆபரேஷனே பண்ணலையே, அப்ப எப்படி அவர் வந்து அந்த அபாய கட்டத்தை வந்து அவர் தாண்டி இருப்பாரு அப்படின்னு கேக்குறாரு. ஹாஸ்பிடல்ல இருந்து தப்பிச்சிருப்பாரு. ஆமா ரஞ்சிதா, அவர் வந்து அந்த ஹாஸ்பிடல்ல இருந்து தப்பிச்சு போயிட்டாரு. அத சொல்லிருக்காங்க. எப்படி வந்துச்சு உங்களால மட்டும் இவ்வளவு கரெக்டா சொல்ல முடியுதா? இப்படி மொக்க ஜோக்கரா அப்படி எப்படி உங்களை கரெக்டா சொல்ல முடியுது? அதனாலதான் நம்மள மொக்கன்னு சொல்றாங்க. சரி சொல்லுங்க. அதுக்காக தான் நம்ம இந்த மொக்க ஜோக்ஸ் எல்லாம் சொல்றதுக்காக தான் நமக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி வந்து அப்படியே நமக்கு கொடுத்திருக்காங்க, தொகுத்து வழங்குறதுக்காக வட போச்சு அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் அறுத்துட்டு தான் நேயர்கள் வட போச்சு நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு ஜோக்காவே சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சமாச்சும் சிரிப்பாங்க இல்லையா? அப்படி நம்ம ப்ரோக்ராம் வச்சு ரசிகர்கள் நிச்சயமா சிரிக்கவே மாட்டாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா நான் இன்னொன்னு அப்படியே சொல்லலாம் அப்படின்னு பாக்குறேன். ஒரு சின்ன பையன் வந்து, அதாவது ஸ்டூடெண்ட், ஸ்கூல் படிக்கிற அந்த பையன் வந்து அதாவது வந்து உங்களை மாதிரி இல்ல ரஞ்சிதனா, நீங்க வந்து ரொம்பவுமே வேணாம் நான் சொல்ல வேணாம். சொல்லி ஆகணும், நீங்க இதை சொல்லியே ஆகணும். அதாவது வந்து இந்த பண்ணி தெரியுமா, அத மாதிரி இருக்கிறவங்க வந்து சின்ன பையன் அப்படின்லாம் சொல்லலாமா ஃபயாஸ்? இது தவறான விடை. அடுத்த கேள்விக்கு போகலாம். அந்த பாத்தீங்களா கோவம் வந்துருச்சு, சாருக்கு கோவம் வந்துருச்சு. அதனால ஓவரா கலாய்க்கிறீங்க. அண்ணா ஓவரா கலாய்ச்சா என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. என்ன அண்ணா பக்கம் சப்போர்ட், அண்ணா பக்கம் அப்படித்தானே? சரி, அப்ப அந்த பக்கம் திரும்பிடுங்க. அப்படியே நில்லுங்கப்பா. அதே இப்பதான் ரஞ்சிஜி இன்னொரு மெசேஜ் ஒன்று அப்படின்னு சொன்னா, டாப் அப் போட்டு மெசேஜ் பண்ணு நண்பனை நம்பு, ஆனா மேக்கப் போட்டு மிஸ் கால் பண்ணு பெண்ணா மட்டும் நம்பிடாதீங்க ஜி அப்படின்னு சொல்லிருக்காரு. அதாவது ஃபயாஸ் மாதிரியான சங்க தலைவர்கள் அப்படி அதுக்காக வேண்டி சொல்லிருக்காரு ஃபயாஸ். நம்ம இங்க பொண்ணை பத்தி கழிச்சிட்டு நீங்க என்னம்மா என்ன பத்தி கேக்குறீங்க? அதாவது மிஸ்டு கால் கொடுக்கறது ஃபயாஸுக்கு வந்து நிறைய கேர்ள்ஸ் கொடுப்பாங்க. நிச்சயமாக அவருக்கு வந்து அடிக்கடி வந்து அப்படியே மிஸ் கால் எல்லாம் அப்படியே வந்துட்டு இருக்கும். ரஞ்சித் நம்முடைய கருத்து கொஞ்சம் சொல்லுங்க. அழகாக கூறியிருந்தார் நமது சலோமி. நிச்சயமாக அதாவது பேசிக்காங்கப்பா, நான் ஸ்டேஜ் சைட்ல தான் பேசுவோம் அப்படின்னு ரஞ்சிஜி எல்லுமே நின்று அப்படியே கான்பிடண்டா பேசிட்டு இருக்காங்க. நிச்சயமா நம்ம ப்ரோக்ராம் இன்னைக்கு ரஞ்சிஜி ஏதோ ஒரு கலக்க போறாரு அப்படித்தான் எனக்கு விளங்குது. சலோமி ஃபயாஸ், நீங்க நான் சொல்ல வந்தது நீங்க சொல்லவே விடல. என்ன பழக்கம் உங்களுக்கு? ஏன் இப்படி நீங்க சொல்லி எப்படி மொக்கதான் போட போறீங்க? பாவம் நம்ம ரசிகங்க, அதுக்காக தான் காப்பாத்தி விட்டா. இருந்து நம்ம ரசிகர்களுக்கு அந்த சோதனையை தவிர்க்க முடியாது. சொல்லுங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பையன் வந்து அவனோட ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட வந்து கேக்குறான், சொல்றான் வந்து என்னன்னு சொன்னா, அங்கிள் உங்களுடைய பையனை வந்து ரொம்பவே நல்லா படிக்க சொல்லுங்க, எக்ஸாம் வருது அப்படி அங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த அங்கிள் கிட்ட. அப்போ வந்து அவர் வந்து சொல்றாரு, வெரி குட்மா, என்னோட பையன் மேல நீ ரொம்பவே அக்கறையா இருக்க அப்படின்னு அதுக்கு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து அவன் சொல்லியிருக்கான், பின்னுக்கு இருந்து நான் தானே எழுத போறேன், நான் அவனை தானே பார்த்து எழுதணும், அதனாலதான் சொன்னேன் அவனை நல்லா படிக்க சொல்லுங்க அப்படின்னு. பாரதி சொன்னா ஒரு 2-3 டேஸா நம்ம சலோமி வந்துட்டு அவங்க சொல்ற ஜோக்ஸ் எல்லாம் பெண்களுக்கு எதிராகவே இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா இப்ப வியூவர்ஸ் நம்ம ரசிகர்கள் எல்லாருமே அப்படியே காண்டாகிறாங்க. பெண்கள்லாம் என்ன இந்த பொண்ணு பெண்ணா இருந்துட்டு என்ன எங்களே சேர்த்து பாடி பண்ணிட்டு இருக்கு, என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. காமெடி தான் பண்ணிட்டு இருக்கு ஃபயாஸ். காமெடியா இருந்தாலும் நீங்க பாய்ஸ் கண்டல் பண்ற மாதிரி நிறைய காமெடி இருக்கு. நீங்க ஏன் நீங்க அதெல்லாம் சொல்லாம பெண்களே அப்படியே கலாய்ச்சிட்டு இருக்கீங்க? என்ன விளக்கம்? நீங்க பாய்ஸ் பத்தி தான் கேர்ள்ஸ்க்கு தெரியும் இல்லையா? இல்ல இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நம்ம ரசிகர்கள். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதீங்க. சலோமி நீங்க எங்க கியூட் பண்ண பார்த்தாலும் அப்படியே அடிச்சு பின்னி படல் எடுத்துருங்க. பாவம் எல்லாம் பாக்காதீங்க. அவங்க ரொம்பவே நல்லவங்க. என்னுடைய நேர்கள் வந்து ரொம்பவே நல்ல மனம் கொண்டவங்க. அதனால வந்து கேட்டுட்டு இருக்காங்க பேசுறது. நிச்சயமா நீங்க சொல்றது ஒரு சரியான ஒரு கருத்து. உங்களோட வயசுலாம் கேட்டவங்க நல்ல மனம் கொண்டத பொறுமையா இருக்காங்க. இல்லன்னா எப்போ வந்து தாக்கிருப்பாங்க அவங்க எல்லாம். என்ன ரஞ்சிஜி, நம்ம ப்ரோக்ராம் பாக்குறவங்க எல்லாருமே ஒரு ஃபன்னா தான் கேட்டிருப்பாங்க. யாருமே கோபமாவோ கோபப்படுற மாதிரியோ யாரும் பார்த்திருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே இல்ல, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா உடனே உங்களுக்கு கால் பண்ணி ரஞ்சிஜி இங்க வாங்க உங்க பேச காட்டுங்க அப்படின்னு சொன்னா